வணக்கம். 16/5/2026 சனிக்கிழமை இன்றைய மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் மாறும். அதே நேரம் செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கிவிடும். மற்றபடி நன்மதிப்பு உயரும், தொழில் அபிவிருத்தி அடையும், வர்த்தகம் அனைத்து விதத்திலும் பொருளாதார மேன்மை ஏற்படும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வத்தை வழிபடுங்கள். நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். உத்திராடம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மகர ராசி நண்பர்களுக்கு. திருவோணம் தடைகள் அனைத்து விலகும், நன்மைகள் வந்து சேரும். அவிட்டம் செய்யும் வேளையில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். நன்மதிப்பு உயரும். இல்லையேன் சிறிய சிறிய சங்கடங்களை உருவாக்கிவிடும். பொருளாதார மேன்மை ஏற்படும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கும்பராசியில் மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அனைத்தும் உங்களுடைய கையிலே உள்ளது. நீங்கள் சற்று பொறுமையோடு செய்யும் வேலையில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். அவிட்ட நட்சத்திரம் செய்யும் வேலையில் முழு கவனத்தோடு இருங்கள். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். சதயம் நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இரவு நேரத்தில் செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூரட்டாதி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தால் தேவையற்ற மன சஞ்சலமும் மன கஷ்டங்களும் உருவாக்கும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் பொறுமையோடும் பழகினால் உங்களுடைய நன்மதிப்பு உயரும். நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். தன்னையும் தன் பொருளையும் பாதுகாப்போடு வைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து நிறைவேறும். உங்களுடைய மூதாதையர்களை, முன்னோர்களை, குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள். இந்த கிருத்திகையும் அமாவாசையும் வருவதனால் மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களுடைய மூதாதையர் வழிபடுங்கள். நினைத்து நிறைவேறும். பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். நினைத்து நிறைவேறும். உத்திரட்டாதி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக மாறும். ரேவதி பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. மிகவும் கவனத்தோடு இருங்கள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.